இங்க வந்தானா? அவன் எதுக்கு இங்க வந்தா? எனக்கு நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அபி. ப்ளீஸ் என் கூட வந்துருங்க. அவன் என்னடி இப்படி இருக்கா? ஏய், அவன் கூப்பிட்டானே நீ எதுக்கடி அவன் பின்னாடி போன? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம போன? என்னதான் இருந்தாலும் அவர் நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காருல்ல. ரொம்ப கெஞ்சி கேட்டாரு, முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. அதான் நான் போனேன். முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லி உன்னை தூக்கிட்டு போக பாத்திருக்காண்டி அவன். ஏய், அது இருக்கட்டும், முகத்துல ஸ்ப்ரே அடிச்சவன் எப்படி உன்னை விட்டுட்டு போனா? அதான் தெரியல அத்தை. யாரோ வர சத்தம் கேட்டு பயத்துல அவர் முழிச்சிட்டே எங்கேயோ போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மயக்கத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே நான் ரூம்க்கு வந்து தூங்கிட்டேன் போல இருக்கு. அப்பனே முருகா, நல்ல வேளை குடும்ப மானம் போகாம அந்த முருகன் தாண்டி காப்பாத்திருக்கான். அந்த முரளி பைய கடைஞ்செடுத்து அயோக்கியனா இருப்பான் போல. எப்படியோ உனக்கு இங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்ய துணிஞ்சிருக்கான் பாரு. கேடுகிட்ட பையன். அவன் என் கையில மாட்டட்டும். அவனை எல்லாம் நல்லவன்னு நினைச்சு நான் நம்பினேன் பாரு. எனக்கு இதெல்லாம் வேணும். அவன் சரியான திருட்டு பயலா இருக்கான். ஆமா அத்தை, எனக்கு கோபமா தான் வருது. இத பாரு, இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரியுதா? பார்வதி சிவராமன் கிட்ட சொன்னா கூட அவங்க பயந்துருவாங்க. வாய மூடிக்கிட்டு விக்னேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வழிய பாரு, புரிஞ்சுதா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ அவன் கூப்பிட்டான்னு வெளியே போனது மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது, அவன் தான் கல்யாணத்தன்னைக்கே ஓடி போயிட்டான்ல. உங்க பொண்ணு எதுக்கு அவன் பின்னாடி போனான்னு கேட்டா அப்பனுக்கு தானடி அவமானம். கெஞ்சி கேக்குறேன், இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டயும் சொல்லாதடி. நான் போயிருக்கவே கூடாதுல்ல. ஆமா, இப்ப சொல்லு போயிருக்க கூடாதுன்னு. சரி, நீ போ, நீ போய் குளிச்சிரு. இங்க பாரு, எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்க கூடாது. நீ போய் குளிச்சிட்டு வா. அலங்காரம் பண்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் போ. எதையும் சொல்லிடாத, போ, போய் குளி போ. முருகா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீதான் காப்பாத்தணும்.